தம்ப்நெயில் பார்த்தேன். நம்ம அண்ணாச்சி லெஜெண்ட் சரவணன் அவர்களோட தம்ப்நெயில பார்த்தேன்னா, ஓகே ஏற்கனவே விட்டுட்டாங்களே அந்த படத்தோட அடுத்த அதே தான் திரும்ப ரிப்பீட் விடுவாங்க போல இருக்கு. திங் மியூசிக் இந்தியால வந்து விட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். தம்ப்நெயில் மட்டும் மாத்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, கடைசியில பார்த்தா அது டீசர். நான் தம்ப்நெயில பார்த்தேனா, அந்த கீழ இருக்கிற டைட்டில பார்க்காம விட்டுட்டேன். அது கிளிம்சஸ் தானே விட்டாங்க. டைட்டில் கிளிம்சஸ் தானே. இது டீசர் அஃபிஷியல் டீசர் விட்டுட்டாங்க நம்ம லீடர் படத்துலேருந்து. அட கடவுளே! இதே பார்றா கொடுமையிலும் கொடுமை. இன்னைக்குன்னு பார்த்து நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். இனிமே தான் எனக்கு வேலைக்கு போப்போறேன். ஸோ என்னடா இது! இத நான் கவனிக்காம விட்டோமேன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட்டு 2 ஒரு ஒரு 30 செகண்ட் கிட்டத்தட்ட பார்த்தேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதில எல்லாமே டோட்டல் வேற. நான் ஏதோ அதே மாரி தான் இருக்கும்னு நெனச்சு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தோன்னே சூப்பரா இருக்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா டைட்டில் ஃபிலிம்ஸஸே அவருக்கு உண்மையிலேயே செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பார்த்து வந்துருவோமா? பார்த்துட்டு அப்புறம் பேசிப்போம். செம்மையா இருக்குல்ல? அவருக்கு பாருங்க. அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. லீடர், லீடர், லீடர். டன் டன் டான் டடன் டன் 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 டான் வந்துருச்சு. திங் மியூசிக் இந்தியால தான் விட்டுருக்காங்க. அப்பா பரவாயில்லையே 4 மணி நேரம் ஆச்சுல்ல? 200K கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. சரி ஓகே பார்த்துடலாம். இருப்பா இருப்பா. வெயிட் 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 வெயிட். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். வெயிட் 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 வெயிட். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் ஹெட்ஃபோன் போட்டேன். ஸோ நீங்களும் போட்டேங்க. ஓகே பார்த்துதுமா ஆக்ஷன். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஓ ஷாப்புங்களா? அட இதா பாருடா. பேர் என்ன? சக்திவேல் சார். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? என்ன ஜெயில இருக்காரா? வாவ் 26 அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? ஆமாம் முடிஞ்சிச்சு. சூப்பரு. லீடரோட டீசர் நல்லா இருக்குல்ல? பொண்ணுக்காக நடக்கிற போராட்டம் தான் போல இருக்கு. ஒரு ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி யூனிஃபார்மில் இருக்கிறாரு. அப்புறம் ஏதோ சம்திங் பிரச்சனையில் வெளில வராது போல இருக்கு. வெளியில் வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் அவுட் பண்ணுறது திரும்ப போகிறாரா நமக்கு தெரியல. பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. அப்பா மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்குங்கிறாங்க. இந்த குழந்தைங்களாம் இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ மேபி அவர் ஜெயிலில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டமாக தான் இந்த கதையோட களம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சால்வ் அவுட் பண்ணுறாரு, எப்படி அதை வந்து பீட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பொண்ணு கூட கிளைமேக்ஸில் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு திரைக்கதை நோக்கி தான் இந்த படம் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே டீசர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ணாச்சி இப்போ அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் ஒரு டிரெக்டர் அவர் ஒரு படத்தில் பண்ணுறாரு. ஏன் ஒரு ஆள் நடிக்க முடியாதா இல்லையா? நடித்தா பார்க்கக்கூடாது அப்படிலாம் இருக்குது இல்லையா? ஓகே பார்க்கலாம். படம் பார்த்ததுக்கப்புறம் மேபி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் சான்சஸ் நிறைய இருக்குது இல்லையா? அதனால் வந்து ஏன்னா டிரெக்டர் இந்த மாதிரி எத்தனை ஹிட்டு படம் கொடுத்துருக்கிறாரு தலைவர். ஸோ அடுத்த படமும் இவர் கூட தான் பண்ணுற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டார். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. மேபி நல்லாயிருக்கு. டீசர் ஓகே. ஒரு டைம் நல்லா பார்த்தா ஓகே. நல்ல ஒரு டீசர். எல்லா கமர்ஷியல் படத்தையும் பார்த்துற ஒரு திருப்தி இந்த படத்துலையும் கிடைக்குது. சில பேர் தான் படித்தா எனக்கு செம்ம ட்ரோல் மெட்டீரியலாக வந்து சேர்ந்துடும். என்ன தான் அவங்க வாங்கணும்னு நினச்சா நம்ம பார்க்கும்போது அது ட்ரோல் மெட்டீரியலாக சேர்த்துடும். அது பார்க்கும்போது குப்பியும் சிரிக்கும். அவங்க பண்ணுற ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்மளுக்கு சிரிப்பு உண்டாகிடும். சீரியஸாக பண்ணுற சீன் பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரிலாம் சில நியூ ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த படம்லாம் வெளியிலே வராமையே குப்பையெல்லாம் போயிருக்கு. ஸோ இவர் அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி அவர்களுடைய பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப படம் நிறைய படித்து நிறைய படத்தில் நடித்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுற மாதிரி தான் அவருடைய அந்த ஃபேஸு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மேனரிசம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷாம்லாம் இருக்கார் உள்ள.
இன்னும் நிறைய நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் உள்ளே போகும்போது உண்மையில அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஈக்குவலாக டஃப்பு கொடுத்து நடிக்கிறதுல பெரிய கஷ்டம் தான். இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இதுதான் ப்ரொடக்ஷன் கூட. ஸோ கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் ப்ரொடக்ஷனில் வேறு மாதிரி நடித்தாங்கன்னா கண்டிப்பாக நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாமே அண்ணாச்சி அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது தான் அங்கே ஹோல் டீமே கேட்டவங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் பண்ணுறது தான் எனக்கு வரதான் வரும் அப்படின்னு சொல்லாமல் டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபுல்ஃபில் பண்ணி அதை நடித்து கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஜாப் தான். ஸோ அதை நம்ம அண்ணாச்சி நல்லா பண்ணியிருக்கிறது தான் தோணுது. இந்த டீசரே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அடுத்தடுத்த அப்டேட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ திரும்ப பார்த்துருமா? பாய்.